ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். விவசாயிகளுக்கு நிறைய நல்ல திட்டங்களை தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ PM கிசான் திட்டமானது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு பண உதவிகளை ஒரு தவணைக்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வீதம், ஒரு வருடத்துக்கு மொத்தமா 6000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்குல நேரடியாவே டெபாசிட் செய்ய போறாங்க மத்திய அரசு. இந்த பணத்தை வச்சு விவசாயிகள் அவங்களுக்கு மானிய விலையில விவசாயத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே வாங்கிக்கலாம். இதுவரைக்கும் 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரைக்குமே பாத்தீங்கன்னா ரூபாய் 2.61 லட்சம் கோடிக்கு மேல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்க நிலையில இந்த திட்டத்துல 2 ஹெக்டேருக்கு மேல நிலம் வச்சிருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் அதாவது பயன்பெற முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி விவசாயிகளுக்கு 16வது தவணை விடுவிக்கப்பட்டிருக்கு. வழக்கமா பிரதமர் கிசான் நிதி 4 மாசங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுது. அதாவது பிப்ரவரியில இருந்து பார்த்தால் வரும் ஜூன் மாசத்துல 17வது தவணை வெளியாகணும். ஆனா கடந்த மாதம் தேர்தல் விதிமுறைகள் காரணமா PM கிசான் தவணை செலுத்துவது தாமதமாயிருக்கு. இந்த நிலையில PM கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 9.26 கோடி விவசாயிகளுக்கு 17வது தவணையா ரூபாய் 20,000 கோடி நிதியை பிரதமர் மோடி இன்னைக்கு அதாவது 18ஆம் தேதி வழங்க போறாரு. மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி தொடர்ந்து 3வது முறையா கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அவர் முதல் கையெழுத்தா PM கிசான் திட்டத்தின் 17வது தவணையை விடுவிக்கும் கோப்புல தான் கையெழுத்திட்டாரு. இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் விவசாய பணியை மேற்கொள்ள ஆண்டுக்கு ரூபாய் 6,000 தவணையா அவர்களது வங்கி கணக்குல நேரடியா செலுத்தப்படுது. பிரதமர் தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு போறாரு. இங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில PM கிசான் திட்டத்தின் 17வது தவணை தொகை ரூபாய் 20,000 கோடியை பிரதமர் விடுவிக்கிறார். இதன் மூலமா நாட்டில் இருக்கிற 9.26 கோடி விவசாயிகள் பயனடைவாங்க. மேலும் விவசாய பணிகள்ல உதவி செய்வதற்காக சுய உதவி குழுக்களை சேர்ந்த 30,000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ட்ரோன்கள் மூலமா விவசாய நிலங்கள்ல மருந்து தெளிப்பது உள்ளிட்ட பல பயிற்சிகள் ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் உதவியோட அளிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் கிருஷி சக்திகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவர்களுக்கு பிரதமர் மோடி சான்றிதழ்களை வழங்குவாங்களாம். இந்த திட்டத்தின் கீழ் குஜராத், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேசம் மற்றும் மேகாலயால மொத்தம் 90,000 பெண்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டிருக்காங்களா. இந்த ஒரு திட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.